Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வொர்க் அவுட்டை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். உடற்பயிற்சியோட நோக்கம் எதுவா இருந்தாலும் அதை முறையா செய்யாதப்ப அதுக்கான பலன்கள் நிச்சயமா கிடைக்காதுங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடியோ இல்ல உடற்பயிற்சிக்கு பின்னாடியோ இல்ல உடற்பயிற்சிக்கு அப்புறமோ செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி நாம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலனா கூட ஜிம்ல இருக்கக்கூடிய ட்ரைனர் கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நாம என்ன மாதிரியான தவறுகள் செய்யறோம் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். முதலாவது, ஒர்க் அவுட் முடிஞ்சதும் கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிடக்கூடாது. இவை உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு தான் வழிவகுக்கும். மாறா அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடிய சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அவை தான் உடலோட தசையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ரன்னிங்கோ சைக்கிளிங்கோ போகக்கூடாது. ட்ரெட்மில்ல ஓடுறது, சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் கார்டியோ, வார்ம் அப் மாதிரியான பயிற்சிகளை ஒர்க் அவுட் செஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயமா செய்யக்கூடாது. ஏற்கனவே கடுமையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரதால வார்ம் அப் பயிற்சிகளை செய்யறதுன்றது மூட்டுகளையும் தசைகளையும் பாதிக்கும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நீங்க செய்யணும். உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை தான் செய்யணும். மூணாவதா, தண்ணி குடிக்கணும், ஆனா அளவா குடிக்கணும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் தாங்க. அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது கேப் கொடுத்துட்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா கடுமையான உடற்பயிற்சியின் போது அதிகமா இருந்த ரத்த அழுத்தம், இதய துடிப்பு சாதாரண நிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ தண்ணி குடிங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிங்க. அடுத்தது, குளிர்பானங்கள்லாம் சொல்லக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே உடல் ரொம்ப களைப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்களை அப்புறம் சோடா மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறத கட்டாயமாக தவிர்த்துடுங்க. அதிகமாக சர்க்கரை மறுபடியும் உடலுக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா கலோரிகளை அதிகரிச்சிடும். அதனால தண்ணி குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத தவிர்த்துடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நாம ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறது ரொம்பவே நல்லது. ஒர்க் அவுட் முடிச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுறது ரொம்பவே நல்லது. இதனால உடற்பயிற்சியால் ஏற்பட்ட வேர்வையால ட்ரெஸ்ல பாக்டீரியாக்கள், பூஞ்சைகளோட தொற்று அதிக அளவில் இருக்கலாம். ஸோ ஒர்க் அவுட்டின் போது நாம போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை உடனே மாத்துறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நம்மளோட சருமத்தில் தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, உடற்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய பேர் பதப்படுத்தப்பட்ட சிக்கனு, பர்கர் இந்த மாதிரி உணவுகள் எடுப்பாங்க. இதெல்லாம் கட்டாயமா தவிர்த்துருங்க. ஏன்னா அதுல கொழுப்பு, உப்பு அதிக அளவில் நிறைஞ்சிருக்கும். இவை உடல் எடையை அதிகரிக்கிறதோட செரிமான மண்டலத்தையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, வெள்ளை பிரெட் மாதிரியான உணவுகளை கூட சாப்பிட வேணாம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வெள்ளை பிரெட் எடுப்பாங்க நிறைய பேர். வெள்ளை பிரெட்ல ஸ்டார்ச் அதிகமா இருக்கும். இது வேகமா சர்க்கரையா மாறக்கூடியது. அதனால இது அதிக அளவுல சாப்பிடாம குறைஞ்ச அளவுல சாண்ட்விச் மாதிரி எடுக்கிறது நல்லது. முக்கியமா ஒயிட் கலர் பிரெட்டை தவிர்க்கிறது நல்லது. வீட் பிரெட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா, ஷவர் குளியல் கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட்டை முடிச்ச உடனே வேர்வை படலம் காரணமா பாக்டீரியோட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறது நல்லது. ஆனா ஷவர்ல குளிக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நல்ல நார்மலா வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் மில்க் ஷேக், ஜூஸ் இதெல்லாம் கூட குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஜூஸ், மில்க் ஷேக் இது மாதிரி உடற்பயிற்சிக்கு அப்புறமா குடிக்கிறத தவிர்க்கலாம். அதுல சர்க்கரை அதிகமா இருக்கும். அதனால உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா, ஆம்லெட்டை கூட நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சிக்கு அப்புறமா முட்டை சாப்பிடுறது நல்லதாங்க. இருந்தாலும் முட்டையில புரோட்டீன், அதுக்கப்புறம் கோலைன்ற சத்து அதிக அளவில் இருக்கு. ஆனா முட்டையை பொரிச்சோ வறுத்தோ சாப்பிட்றத கட்டாயமா தவிர்த்துருங்க. முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் கட்டாயமா உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.